என் அன்பான தமிழக வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்கள். ஒரு சட்டமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் எது எடுத்துக்கொண்டாலும் ஒரு கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு செய்வது, தொகுதியை ஒதுப்பது மற்றும் வேட்பாளரை அறிவிப்பது, தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது, இது சரியாக நடந்துவிட்டாலே பாதி கிணறை, அதாவது பாதி வெற்றி அடைவதற்கு சமம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம், இதில் முதற்கட்ட தேர்தல் போட்டியில் வென்றது யார் அப்படின்றத ஒரு சிறிய கண்ணோட்டத்துடன் பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி அனைத்து கட்சிகளுக்கும் மிக ஒற்றுமையா ஒரே நாளில் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மிகவும் எந்த ஒரு சின்ன சிறப்பு கூட இல்லாம மிகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் கூட்டணி பேசி முடிக்கப்பட்டது. தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முதற்கட்டம், இரண்டாம் கட்டம் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக மிக அருமையாக புரட்சி தமிழர் நான் எடப்பாடி அவர்கள் அறிவித்துள்ளார். வேட்பாளர் தேர்விலும் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அவர்களின் வழியில் சாமானியனும் சட்டசபை செல்லலாம் என்பது போல விழுப்புரம் பக்கத்தில் வானூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண மேடை பாடகருக்கு எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இளைஞர்களும் சட்டமன்றம் செல்லலாம் என்ற சொல்லுக்கேற்ப ஒரு 28 வயது இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வீட்டில் மட்டும் இருக்க தேவையில்லை, நாடும் ஆளலாம் என்ற சொல்படி 18 பெண்களுக்கு, இதுவரை 18 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் பட்டியல் சமூகத்தை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் 11 பேர். மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் பாதி கிணறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாண்டியுள்ளது. அப்படியே திமுக அதுக்கு நேர்மாறு. 10 வருடம் கூட்டணிகள் ஒன்றாக இருந்தாலும், 5 வருட ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள சண்டை இதுவரை ஓயவே இல்லை. திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவித்தாகிவிட்டது, காங்கிரஸ் இன்னும் அறிவிக்கவில்லை. இந்த திமுக பார்த்தீங்கன்னா போன லிஸ்ட்டே அப்படியே சொல்லிடலாம் அப்படின்ற போலதான் இருந்து முக்கால்வாசிக்கு மேலே சென்ற தேர்தலில் அறிவித்த வேட்பாளர்கள் தான். இதில் சின்ன மாற்றம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களோட வாரிசு, அவங்களோட அப்பாவுக்கு பதிலாக அவங்க வாரிசுகள் களமிறங்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கரூர் செந்தில் பாலாஜி கரூரை நாங்கள் கைப்பற்றிடுவோம், அதனால் நாங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு கோயம்புத்தூரை சுற்றி வளைச்சிடும் அப்படின்னு போயிருக்காப்புல. இதில் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேயும் கோட்டை விட்டுட்டு கோயம்புத்தூர்லேயும் போயிட்டு அங்கேயும் தோற்று நடுத்தரில் நிற்க போகிறாப்புல. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பணம் படைத்தவர்களும் வாரிசுகளும் திமுகவில் சீட்டு வாங்கலாம் என்ற நிலையில் உள்ளது. அதுதான் இந்த வேட்பாளர் தேர்வில் கண்கூட பார்க்க முடியுது. சாமானியனும் நாடலாம் என்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்காட்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்டத்தில் வென்றுள்ளது. இனி களப்பணியில் தீவிர செய்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி சரித்திரம் படைக்கும் என்பதை தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.